கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரஸ்ட் பண்ணிவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்ட யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குத்து புரோட்டா போட. என்னடா குத்து புரோட்டா போட? உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன? என்ன விவசாய பெருங்குடி மக்களே, சிஎம் சார், என்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள்? எல்லா விவசாயியும் விவசாயி தானே? 100 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயி தான். 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க அது என்ன 5 ஏக்கருக்கு தள்ளுபடி பண்ற, 5 கோடி தள்ளுபடி பண்ற. மற்றவெல்லாம் சோத்துல கை வச்சாதான், சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாகப்பட்டினத்துல வெக்கம் இல்லாம பேசுறீங்க. 24,000 கோடியை நாங்க தள்ளுபடி பண்ணோம். 5 கோடி நகை தள்ளுபடி, 5 ஏக்கர் நிலத்துக்கு தள்ளுபடி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. எவ்வளவு கடன் பண்ணோம்? 24,000 கோடி, 2,600 கோடி, 10% கடனும் கூட வெக்கம் இல்லாமல் என்ன சிஎம் சார் பேசுறீங்க? எங்க ஊர்ல வேடநத்தத்துல என் அன்பு மகன் ஒருவன் ஏதோ ஒரு சுயநலம் இல்லாத ஒருத்தரால் கற்பழிக்கப்பட்டு அவள் இறந்து போய்விட்டால் இந்த இடத்துல என்ன பேசுறேன்? அதுதான் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது. எங்களுடைய அமைச்சர் அதனால தான் வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த அன்பு மகளை போன்று 3 வயது குழந்தையில் இருந்து 95 வயது பாட்டி வரை உன்னுடைய ஆட்சியில் சுதந்திரமாக இங்கு யாரும் நடக்க முடியல. அரசாங்க ஊழியர்களே, விஜய் ஆட்சியில உங்க பணத்தை, நீங்க டெபாசிட் பணத்தை, உங்களுடைய பிஎஃப் பணத்தை, உங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் பண்ண பணத்தை, மொத்தமா கொடுக்கிற பணத்தை விஜய் ஆட்சி வர வரைக்கும் நீங்க வேண்டாம்னு சொல்லிருங்க. இல்லட்டா உங்களை இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாமல் கொலை செய்வதற்கு அங்கங்க விஜய் கட்சிக்காரன் ரெடி ஆயிட்டான். நான் கேட்கிறேன், நீ என்ன வழக்கு போட்டுருவ? வழக்கு போடுறேங்கிறான், மிரட்டுவேங்கிறான், எம்எல்ஏ விலை பேசுறேங்கிறான். இவனே என்னை பிடிச்சுக்கோ, என்னைய பிடிச்சுக்கோ, என்னைய பிடிச்சுக்கோ, நான் வெற்றி கொண்டான் உங்களை கொண்டாலும் நாங்க பேச மாட்டோம். நாங்க எதிர்கட்சியா 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மானங்கெட்ட பையன், இவனுக்கு தகுதி இல்லாதவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் இவன் என்ன செய்ய போறான்ற சிந்தனை யாருக்கு கிடையாது? முதலமைச்சருக்கு கிடையாது, அவங்களுடைய அமைச்சருக்கு கிடையாது. 2,000 ரூபாய் ஐயர்கிட்ட பிடிக்கிறான். 2,000 ரூபாய் அவன் காசு வாங்கிட்டான், ஐயர்கிட்ட பிடிக்கிறான். அங்க 100 கோடி ரூபாய் சொத்தை பதவிகளை எழுதி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மானங்கெட்ட அமைச்சர்களை வைத்திருக்கிறான். இன்னொரு அமைச்சர் என்ன செய்யறான்? போதையில்லாத தமிழகம். ஆனா என்ன செய்யறான்? மந்திரியை எங்க அமைச்சர் தான் முதல்ல என்ன பண்றாங்க? போதையை போட்டு அவன் சீரட் பெட்டியில போட்டு ஊரலாம் சொன்னான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கல. இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். சினிமாவில் ஊழல் இல்ல, ஊழல் இல்ல, இவன் தான் ஊழலினுடைய மொத்த உருவம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். 150 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கி இருக்கிறான். இவன் மூலம் 3 ரூபாய்க்கு பேப்பர்ல இன்னைக்கு சிவகாசியில பிரிண்ட் அடிக்கிற 10 பீசாவுக்கு பிரிண்ட் அடிக்கிறத 10 கோடி ரூபாய்க்கு பணம் சேர்த்து 5,000 கோடி ரூபாய் கையிருப்பு வச்சிருக்கிறான். ஆக வருச்சுனா அவனுடைய மாமியாவுக்கு 5,500 கோடி இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா கலைஞர் எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான். ஏவா வேலு வீட்டுல எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான். எங்க முதுபெரும் தலைவர் RS பாரதி எப்படா வெள்ள வேஷ்டி கட்டலாம்னு நினைக்கிறான். அட போடா விளக்கண்ண, உன்னால என்னடா செய்ய முடியும்? எங்களுடைய தலைவர்களை அவமரியாதை படித்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சட்டமன்றத்தில் பாத்துக்கிறோம். இன்னைக்கு பேசணும்ன்றது இல்லை, நம்மன்றது கிடையாது. எந்த இடத்துல எது பேசினாலும் அடிப்போம். ஆனா திமுகவுக்குன்ற ஒரு உரம் இருக்கு.